டாக்டர், நீங்க 30 ஆண்டுகளுக்கு மேலா தேர்தல் களத்தில் இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் 40 ஆண்டுகளுக்கு மேலா தமிழ்நாடு தேர்தலை அறிந்தவர். இங்க களம் நீங்க சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிதான் இது வரைக்கும் இருக்குது ட்ராக் ரெக்கார்டில். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இது இப்போ திமுக அல்லது திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவான்னு மாறி இருக்கு. களம் மாறிடுச்சு. இன்னைக்கு பிரதமர் மோடிக்கான ஏற்பு இங்கே அதிகமாக இருக்குது, அதனால எங்களுக்கு வலுவான இடத்துல இருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற கேள்வியில் கொஞ்சம் உண்மை இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இந்துத்துவா வெர்சஸ் திராவிடம் இருக்குது. திராவிடம் ஒன்றா இல்லை. திராவிடம் திமுகவாக இருக்குது, அண்ணா திமுகவாக இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, இன்ஹிரண்டாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்துத்துவ சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னாலே பிடிக்காது. அவர்களோடு சேர்ந்தாலே மற்றவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்கு போடக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பவில்லை. ஏன்னா திமுகவுக்கும் எதிராக மக்கள் முன்னணி இருக்குது. 3 வருஷம் ஆட்சியில் இருந்தது. 5 வருஷம் அவர்கள் செயல்படாத தன்மை, நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய செயல்படாத தன்மை, இதெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த ஓட்டு எங்கே வரும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்துத்துவாக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் முழுக்க அதிமுக புதிய தமிழகம் கூட்டணிக்கு தான் தீரணும், அப்படித்தான் வர்றாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல திமுகவுக்கு எதிராக இருக்கு, திமுக வேண்டாம், அவங்க 5 வருஷம் 3 வருஷம் ஆட்சி சரியில்லை, 5 வருஷம் செயல்படலை அப்படிங்கிறவங்க எங்க ஓட்டு போடுவாங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க அண்ணா திமுக புதிய தமிழகத்தை தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ 2 ஆன்டி இன்கம்பன்சியும் அண்ணா திமுக நோக்கி தான் வரும். புதிய தமிழகம் கட்சி அண்ணா திமுக கூட்டணி நோக்கி தான் வருங்க.